அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது காப்போத்த சாதாரணதர பரீட்சைன்ற 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற விஞ்ஞான பாடத்தில் 8வது கேள்வி கடைசியாக பார்த்து தொடர்ந்து நாங்கள் 9வது கேள்வியை பார்ப்போம். அந்த வகையில் மின்காந்த அலைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பொய்யான கூற்று யாது? மின்காந்த அலைகளை நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஒன்று பொறிமுறை அலைகள், மின்காந்த அலைகள். பொறிமுறை அலைகளை குறுக்கலை, நெட்டாங்கலை என்று ரெண்டாக பிரிப்போம். அதை நாங்கள் டீப்பாக பார்க்கலாம். இன்னும் இப்போ இதில் வந்த கேள்விக்கு நாங்கள் வருவோம் விஷயத்தை. மின்காந்த அலைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பொய்யானது. பொய்யான கூற்று கேட்டிருக்கு. அப்போ முதலாவது கூற்று நாங்கள் வாசிப்போம். அவை சக்தியை ஊடுகடத்துகின்றன. சக்தியை ஊடுகடத்துகின்றன. சக்தியை ஊடுகடத்தும். சரிதானே? அது அவை வெற்றிடத்தில் 3 × 10⁻⁸ மீட்டர்/செகண்ட் கதியுடன் செல்கிறது. அதுவும் சரி. சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள மீடிரன் வெற்றிடத்தில் உள்ள மீடிரனிலும் பார்க்க குறைவானது. மீடிரன் ஒருபோதும் மாறாது. சரிதானே? மீடிரன் ஒருபோதும் மாறாது. அதே போல் மின்காந்த அலைகளுக்கு ஊடகம் அவசியம் இல்லை. சரிதானே? பொறிமுறை அலைகளுக்கு ஊடகம் அவசியம். அதோட மின்காந்த அலைகள் எல்லாம் குறுக்கலைகளாக தொழிற்படும். அடுத்தது 4வது என்ன சொல்லியிருக்கேன்டா, சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள கதி வெற்றிடத்தில் உள்ள கதியிலும் குறைவு. அதாவது வெற்றிடத்தில் கதியை விட சடப்பொருளை குறைவென்று சொல்லியிருக்கிறேன். அது சரிதானே? அப்போ இதுக்கு பொய்யான கூற்றண்டைக்க 3வது கூற்று தான் வரும். சரிதானே? என்ன கூற்று? சடப்பொருள் ஊடகத்தில் உள்ள மீடிரன் வெற்றிடத்தில் உள்ள மீடிரனும் பார்க்க குறைவு. மீடிரன் ஒருபோதும் மாறாது. சரிதானே? அப்போ அடுத்தது 10வது கேள்வியை பார்ப்போம். 10வது கேள்வி அயன் சேர்வைகளை பற்றி கேட்டிருக்கிறேன். அயன் சேர்வைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது. எக்கூற்று உண்மையானது? அவை திண்ம நிலையிலே மின்னை கடத்தும். திண்ம நிலையில் மின்னை கடத்தாது. திரவ நிலையில் தான் மின்னை கடத்தும். திரவ நிலையிலே மின்னை கடத்துறதுக்கு என்ன காரணம் என்றால் அங்கே அசையக்கூடிய இலத்திரன்கள் காணப்படும். அப்போ திண்ம நிலையில் கடத்தாது மின்னை. இங்கே உண்மையானது கேட்டிருக்கு. அப்போ முதலாவது வராது. அவை எல்லாம் நீரில் நன்றாக கரைகின்றன. அயன் சேர்வைகளை பொறுத்தவரையில் எல்லாம் சொல்லிக்க வராது. பெரும்பாலும் பொதுவாக அயன் சேர்வைகள் நீரில் கரையுதுன்னு சொல்லிச்சோம்னா சரியாக இருக்கும். இது எல்லாம் சொன்னபடியாக அது தவறண்டு எடுக்கலாம். கொதிநிலைகளும் உருகு நிலைகளும் உயர் பருமானங்களை எடுக்கின்றன. பொதுவாக அயன் சேர்வைகளுக்கு உருகு நிலையாக இருந்த என்ன, கொதிநிலையாக இருந்த என்ன உயர் பருமானத்தை தான் கொண்டிருக்கும். அவை உருகிய நிலையில் மின்னை கடத்துவதில்லை. அவை உருகிய நிலையில் மின்னை கடத்துவதில்லை. நீங்கள் படிச்சிருப்பீங்க முதலே. அவை உருகிய நிலை அல்லது திரவ நிலையில் தான் மின்னை கடத்துமண்டு படிச்சிருக்கிறேன். அப்போ இங்கே கடத்துவதில்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த கூற்று தவறானது. இதில் உருகிய நிலையில் மின்னை கடத்துறதாண்டால் என்ன, திரவ நிலையில் மின்னை கடத்துறண்டா என்ன, அங்கே அசையக்கூடிய இலத்திரன்கள் காணப்படணும். அந்த அசையக்கூடிய இலத்திரன்களால் தான் மின்னை கடத்தும். உருகிய நிலை அல்லது திரவ நிலையில் இவை மின்னை கடத்தக்கூடியதாக காணப்படும். பொதுவாக அயன் சேர்வைகளை பொறுத்தவரையில் இங்கே அப்படித்தான் நிகழும். அப்படி உருகிய நிலை அல்லது திரவ நிலையில் தான் எப்போ மின்னை கடத்தும். அந்த வகையில் இந்த கேள்விக்கான ஆன்சராக உண்மையான கூட்டு தான் கேட்டிருக்குது. உண்மையான கூட்டண்டைக்க அவை கொதிநிலைகளும் உருகிய நிலைகளும் உயர் பருமானங்களை எடுக்கின்றன. 3வது விட வரும். 10வதுக்கு 3வது விட. சரிதானே?